அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா வருதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவிளையாடல் 1823 ஆண்டு தொடங்குகிறது. 30/1/1874 இரவு 12 மணிக்கு முடிவடைகிறது. அப்போ இந்த 51 ஆண்டுகளிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் எப்படி நடந்தது என்பதை தான் திருவெட்பாவிலே ஒவ்வொரு பதிகத்திலும் ஒவ்வொரு பாடலின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது பிள்ளை பெருமானவர்கள் இந்த உலகிற்கே ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று 8 ஆண்டுகள் வரையிலும் தான் யார் என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவருடைய மனநிலை ஒரு நிலையில் இல்லை. அந்த நிலையில் இருக்கும்போது 9வது ஆண்டிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை ஆட்கொள்ளுகிறார். ஆட்கொண்ட பிறகு இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் அவருக்கு தெரிகிறது. மற்ற நிலைகள் எதுவுமே அவருக்கு தெரியாது. இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலையை அந்த காலகட்டங்களில் வெளியே சொல்லவும் முடியாது. அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது உள்ளத்திடம், அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற உள்ளத்திடம், மனம் ஒரு நிலையில் இல்லாத நிலையில் உள்ளத்திடம் எப்படி திருவருள் முறையீடு செய்கிறார், இறைவனை பார்த்து எப்படி உள்ளத்திடம் சொல்லுகிறார், 1ஆம் திருமுறையிலே திருவருள் முறையீடிலே எப்படி இறைவனிடம் முறையீடு செய்கிறார், 2ஆம் திருமுறையிலே இறைவனுடைய செயல்களை எப்படியெல்லாம் மனதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், 3ஆம் திருமுறையிலே இறைவன் தன்னை ஆட்கொண்ட பிறகு வந்து மறுபடியும் என்னை ஆட்கொள்ளவில்லை என்ற நிலையை எப்படி கூறுகிறார், 4ஆம் திருமுறையிலே ஏம சித்தியை எப்படி பெறுகிறார், அதன் பிறகு சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இறைவனிடம் எப்படியெல்லாம் முறையீடு செய்கிறார், இறுதியாக இறைவனோடு எப்படி இரண்டர கலந்து கொள்ளுகிறார். இந்த நிலையை ஒவ்வொரு பாடலின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் திருவருள் முறையீடு 1ஆம் திருமுறை 19வது பாடல். முதல்ல பாடல் நல்லா கவனிக்கணும். இந்த நிலையில் இருக்கும்போது வல்லப்பெருமான் அவர்களுக்கு சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் கூறப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார். திருநீறு பூசிக்கொண்டிருக்கிறார், உத்ராஜமாலை போட்டுக் கொண்டிருக்கிறார், காதிலை கடுக்கான் அணிந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சமயங்களிலும் மதங்களிலும் மார்களில் சொல்லப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டு இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க போக போக ஆண்டுகள் கடந்து போக போக எப்படி நிலைகள் மாறுகிறது என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வர வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு, அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம் 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் உருவாகிவிட்டன. அதை உருவாக்கிய தலைவர்கள் இறைவனுடைய தத்துவ செயல்களை பயன்படுத்தி உருவங்களை அமைத்து, அதற்கேற்றபடி ஆலயங்களை அமைத்து, அதற்கேற்றபடி வழிமுறைகளை அமைத்து, வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபாடு செய்து விட்டார்கள். அந்த நிலைகளை முதலிருந்து நாம் திருவெட்பாவிலே பார்த்து கொண்டு வருகிறோம். திருவருள் முறையீடு 1ஆம் திருமுறை பதிகம் 6 19வது பாடல். பொன்னுடையார் தம்மை போய் அடுப்பாய் என்ற புண்மையினோருக்கு என்னுடையான் தனையே அடுப்பேன், இதற்கு எல்லளவும் பின்னடையேன், அவர் முன்னடையேன் என பேசி வந்தேன். மின்னிடை மாது உமைப்பாகா. உமையாலை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டதனால், இடது பக்கத்தில் வைத்துக் கொண்டதனால் உமை பாகா என்று சொல்லுகிறார் இறைவனை. ஏனென்றால் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அப்படிதான் கூறிக்கொண்டிருந்தன. என் சோகம் விளக்குகவே என்று இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுட்டே வரணும். அதாவது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள் எல்லாம் அப்போ இருந்த அந்த தீயவர்கள், தீய செயல்களை செய்து கொண்டு வருந்தவர்கள், கொடுமையாளர்கள் எல்லாம் என்னிடம் வந்து, ஏன் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய், இவனிடம் ஏன் வந்து கொண்டிருக்கிறாய், இறைவனிடம் செல்வந்தர்களிடம் போய் செல், அங்கே உனக்கு தேவையானது கிடைக்கும், உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், இருக்க இடம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், அங்கு போய் சேர்ந்து கொள் என்று தீயவர்கள் என்னிடம் சொன்னார்கள்.
நான் அவர்களுக்கு சொன்னேன், என்னுடையவன் தன்னையே அடுப்பேன், என்னை ஆட்கொண்ட இறைவனைத்தான் நான் சேர்ந்து கொள்ளுவேனே தவிர, என்னை ஆட்கொண்ட இறைவனிடம்தான் நான் போய் சேருவேனே தவிர எல்லளவு கூட நான் இதில் பின்வாங்குவதில்லை. செல்வந்தர்களிடம் முன் நான் நிற்கப் போவதில்லை. அதான் சொல்வாரு, உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகியரே நம்பிலேன் எனது நண்பனே நலசார் பண்பனே என்று சொல்லுவார். 6ஆம் திருமுறையில் வரும் அது. அப்போ செல்வந்தர்கிட்ட போய் நான் நிற்க மாட்டேன். என்னை ஆட்கொண்ட இறைவனிடம் தான் போய் நான் நிற்பேனே தவிர சிறிதளவு கூட நான் அவர்களிடம் போய் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு நான் யாசகம் கேட்க மாட்டேன், பின்னடைய மாட்டேன். இதிலிருந்து உமையாலை ஒரு பக்கமாக கொண்ட இறைவனே, இதெல்லாம் உனக்கு அறியும், இதெல்லாம் உனக்கு தெரியும். இப்படியெல்லாம் நான் தீயவர்களிடம் பேசி வந்து கொண்டிருக்கிறேன். நான் இறைவனிடம் தான் போய் சேருவனே தவிர வேற யாரிடம் போய் நான் சேர்த்து எதையும் நான் கேட்க மாட்டேன் என்ற உறுதியோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என் சோகம் விளக்குகவே, என்னுடைய சோகத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் விளக்க வேண்டும் இறைவா, என்னை விரைவில் வந்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று திருவருள் முறையீடு செய்கிறார். இப்போ 2வது பதிகத்துக்கு வரோம். 2வது திருமுறையிலே பதிகம் 2, 2ஆம் திருமுறையிலே பதிகம் 2 அருள் நாம விளக்கம். இறைவனுடைய பெயரை எப்படியெல்லாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திடம் சொல்லுகிறார். ஏனென்றால் மனம் ஒரு நிலையில் இல்லை, மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் வந்து ஆட்கொண்டானே தவிர எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை என்ற நிலையில் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் திருவொற்றியூரில் நின்று கொண்டிருக்கிறார். திருவொற்றியூரில் நின்று கொண்டு இறைவனை பவனி வருவதை பார்த்தால் எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை என்ற நிலைகளெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இப்போ இறைவன் மனதிடம் என்ன சொல்லுகிறார்? மனமே, நீ ஒரு நிலையில் இருந்து கொண்டிரு, அதற்காக நீ என்னுடன் திருவொற்றியூருக்கு வா என்று அழைக்கிறார். அந்த பாடலை நாம் பார்க்க போகிறோம், நல்லா கவனிங்க. அப்போ இவர் திருவொற்றியூருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பந்த வண்ணமாம் மடந்தையர் மயக்கால் பசையில் நெஞ்சராளார் பறிமுறுகின்றாய். மனதிடம் சொல்லுகிறார், காமத்தில் சிக்கி பெண்களை பார்த்து பெண்களின் மேல் காமம் ஏற்பட்டு அந்த காமத்தில் சிக்கி தீயவர்களிடம் சிக்கிக் கொண்டு இரக்கமில்லாதவர்களுடைய நபர்களிடம் சிக்கிக் கொண்டு நீ பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ எப்போதான் மேன்மடைய போகிறாய்? எந்த வண்ணம் நீ உய் வண்ணம் அதோ அந்தோ நீ எப்ப மேன்மடைய போகிறாய்? மேல்நிலையை எப்ப நீ அடையப் போகிறாய் உள்ளமே என்று சொல்லி எழில்கொள் ஒற்றியூருக்கு என்னுடன் போந்து, திருவொற்றியூருக்கு என்னுடன் வா, நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்றேன். மனதிடம் சொல்லுகிறார். மனதை ஒரு நிலைப்படுத்துகிறார். அதை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். நான் இறைவனால் வருவிக்க உற்றனன் என்ற நிலை எனக்கு தெரிந்தும் கூட எனது மனம் ஒரு நிலையில் இல்லை, நான் திருவொற்றியூரில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நமது பிள்ளை பெருமானவர்கள். அடுத்து பாருங்க, சந்தமாம் புகழ் அடியரில் கூடி சனனம் என்னும் ஓர் சாகரம் நீந்தி உந்த ஓம் சிவசண்முகா சிவ ஓம் சிவாயா என்று உன்னிதி மனனே. அதாவது இந்த அடியார்கள் எல்லாம், இறைவனை வணங்குகின்ற அடியார்கள் எல்லாம் ஒன்றாக கூடி பிறவி துன்பத்தை நீக்க, அதான் சனனம் என்று சொல்லுகிறார். சனனம் என்னும் ஓர் பிறவி துன்பத்தை, அந்த பிறவி கடலை, சாகரம் என்பது கடல், பிறவி கடல், துன்பக்கடல், அந்த கடலை நீந்தி கரை வந்து சேர்க்க ஓம் சிவ சண்முகா சிவ ஓம் சிவாயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் என்னுடன் வந்து நீயும் மனதில் இந்த நாமங்களை எல்லாம் சொல்லி நிலைப்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவனுடைய திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மகனை திருவொற்றியூருக்கு அழைத்து சென்று விட்டார். அங்கே மனம் ஒரு நிலையில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது பிள்ளை பெருமானவர்கள். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. பெண்களின் மேல் பாசம் கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்களை இழிவுபடுத்துவதற்காகவோ பெண்களுடைய நிலையை கீழ்நிலையை கொண்டு வருவதற்காகவோ இங்கே பெண்களை சொல்லி உதாரணமாக சொல்லி பாடல்கள் அவர்கள் எழுதவில்லை. ஏனென்றால் காமம் உருவாகிறது. காமம் உருவாக வேண்டும் என்றால் பெண்களை சொல்லிதான் ஆக வேண்டும். அதனால் காமத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறாரே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் மேல் பாசம் கொண்டு அன்பு கொண்டு அவருடைய சேர்க்கையினால் மயக்கத்தினால் சிக்கி
அவருடைய மயக்கத்தில் சிக்கி இரக்கமில்லாத தீயவர்களிடம் மாட்டிக்கொண்டு காமத்தை பின்பற்றிக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மனமே. இனிமேல் அது உனக்கு தேவையில்லை. அழகாக விளங்கும் திருவொற்றியூருக்கு என்னுடன் வருவாயாக. சிறந்த புகழுடைய அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பிறப்பு என்கின்ற துன்பத்தை, அந்த பெருங்கடலை நீந்தி வருவதற்காக ஓம் ஓம் சிவசண்முகா, ஓ சிவ ஓம் சிவ ஓம் ஓம் சிவாயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் சொல்லி காமத்தை நீக்குவாயாக, உனது மனநிலையை ஒரு நிலைப்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார். காமத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் முக்கியமான கருத்து இந்த பாடலிலே. ஏனால் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் 6 பிண்டு துரிசுகளை நீக்க வேண்டும். அப்ப முதலிலே இருப்பது காமம். காமத்தை நீக்க வேண்டும். அதற்கு மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன் மனதிடம் நீ திருவொற்றியூருக்கு வா என்று சொல்லி திருவொற்றியூருக்கு செல்லுகிறார். இப்ப இந்த நிலை கடந்து விட்டது. ஆண்டுகள் ஓடுகின்றன. அடுத்த நிலை திருவிளையாடல் 3ஆம் திருமுறை பதிகம் 3 இரங்கல் மாலை. இந்த 3 திருமுறைகளும் நடக்கின்ற வரைக்கும் வல்லற்பமானவர்கள் இந்த மண்ணுலைக்கு வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 24 வருவிக்க உற்ற 8 ஆண்டுகளுக்குள் ஒரு திருவிளையாடல். எங்கே நம்ம சிதம்பரத்திலே ரகசியம் காட்டியது. அதன் பிறகு 9ஆவது ஆண்டிலிருந்து அவரை ஆட்கொண்டது. அதுக்கப்புறம் இவர் திருவொற்றியூருக்கு செல்லும் போது இவரை பார்த்து இறைவன் இந்த பவனி வருவதை பார்த்து இவரை பார்த்தவனை தெருவழியாக ஓடுவது, நாரையையும் கிளிகளையும் தூது அனுப்புவது, இப்படியெல்லாம் நிலைகள் நடந்து கொண்டிருந்தன. அதை நாம் பார்த்து விட்டோம். இப்போ 3ஆம் திருமுறைக்கு வரோம். பதிகம் 3 இரங்கல் மாலை. 3ஆம் திருமுறையிலே இளங்கல் மாலை. 1வது பதிகம் அன்பு மாலை, 2வது பதிகம் அருட்பிரகாச மாலை. அன்பு மாலை 31 பாடல்கள், திரு அருட்பிரகாச மாலை 100 பாடல்கள். அதற்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதை யூடியூபில் நீங்க பார்க்கலாம். இருந்தாலும் இந்த நிலை வரும்போது திருப்பி ஒரு தடவை நம்ம அது விளக்கம் தர வேண்டி இருக்கிறது. இறைவனுடைய திருவருளை சொல்ல வேண்டும். இதற்கு முன்னால் பாடலுடைய விளக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தேன். இறைவனுடைய திருவடிகளினால் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார் என்ற நிலையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் வருவிக்க விட்டு 201 ஆண்டுகளாகிவிட்டு முடிந்து விட்டது. இப்ப 202வது ஆண்டு தொடங்கி இருக்கிறது. இதுவரையிலும் வல்லப்பமானுடைய அருள் திறத்தையும், அவர் இறைவனால் வருவிக்க உற்றவர் என்ற நிலையையும், அவர் இறைவன் என்ற கடவுள் நிலையில் இருக்கின்ற இறைவன் என்பதையும் உலக மக்களுக்கு சொல்ல மறந்து விட்டார்கள், தெரியாமல் விட்டு விட்டார்கள். அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் திருமுறை பதிகம் 3 இரங்கல் மாலை 9வது பாடல். பாடலை நல்ல கவனிங்க. இறைவன் ஆட்கொண்ட பிறகு அதன் பிறகு என்னை வந்து திரும்பி எதையும் செய்யவில்லை, என்னோடு இருந்து மகிழ்ந்து பேசவில்லை, என்னை வந்து அணைத்துக் கொள்ளவில்லை என்ற நிலையை ஒரு தலைவியிடம் பற்றுக்கொண்டு தோழியிடம் சொல்லுவது போல இந்த பாடலை அருளியிருப்பார்கள். தோழி என்பது உள்ளத்திடம் சொல்லுகிறார். திருவொற்றியூரிலே வைத்துக் கொண்டு உள்ளத்திடம் சொல்லுகிறார். தோழி என்பது, தோழியே, நான் எப்படியெல்லாம் இறைவனை காதலித்தேன், இறைவன் என்னை ஆட்கொண்டானே தவிர இன்னும் வந்து எனக்கு அருளை கொடுக்கவில்லை என்ற நிலையை இந்த பாடலிலே நாம் பார்க்க போகிறோம். தெரித்து மணிகள் அலை சிறக்கும் திருவாள் ஒற்றி தேவர். தெரிக்கும் மணிகள் போன்று சிதறக்கூடிய அலைகள், கடல் அலைகள் வீசக்கூடிய கடல்கள் சூழ்ந்த திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவன் என்னை வரித்து இங்கு எளியேன் வருந்தாமல் மாலையிட்ட நாள் அல்லது என்னை வருவிக்க உற்று, இந்த மண்ணுலகை என்னை வருவிக்க உற்று, அதன் பிறகு விரும்பி இந்த மண்ணுலகிலே நான் வருந்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக 9வது ஆண்டிலே என்னை ஆட்கொண்ட பிறகு, அதான் மாலையிட்டான் என்று சொல்லுகிறார். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், மாலையிட்டான் என்பது ஆட்கொண்டது. தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்லியதனால் மாலையிட்டது என்று சொல்லுகிறார். ஆட்கொண்டதுதான் அதற்கு பொருள். 9வது ஆண்டிலே தன்னை ஆட்கொண்ட பிறகு, அதன் பிறகு மீண்டும் என்னை வந்து ஒரு நாள் வந்து கூட என்னை வந்தடைந்து என்னை அணைத்துக் கொள்ளவில்லை. தொடரே, மறித்தும் ஒரு நாள் வந்து என்னை மருவி அணைய நான் அறியேன். எல்லா உண்மையும் இங்க சொல்றாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி பாருங்க, மகனை எப்படி தவிக்க விடுறாரு, பரிதவிக்க விடுறாரு. திருவொற்றியூரில் நடுரோட்டில் நிப்பாட்டி இருக்காரு. அதெல்லாம் பாடல்களை நம்ம போக போக பார்க்க போறோம். அப்போ
இந்த நிலையில் இருக்கும்போது என்னை ஆட்கொண்டானே தவிர வருவிக்க உற்று 9வது ஆண்டிலே என்னை ஆட்கொண்ட பிறகு இதுவரையிலும் திரும்பி வந்து என்னை ஒரு நாள் கூட வந்து பார்க்கவில்லை, என்னை வந்து அணைத்துக் கொள்ளவில்லை, என்னோடு மகிழ்ந்து இருக்கவில்லை. இது குறித்து இங்கு உழன்றேன், இது நினைத்து மண்ணுலகிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் அடியனாக இருந்தவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம், என் தந்தையிடம், அது பின்னால் ஒரு பாடல்ல வரும், நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போறோம். அப்படியெல்லாம் இருந்தவன். ஏனாவான் எனினும் யான் அம்மையில் நின் அடியேன் என அறிந்தேன், இதயம் மலர்ந்தேனே என்று சொல்லுவார். இந்த உலகிற்கு இந்த மண்ணுலகில் உன்னால் வருவிக்க உற்று நான் யார் என்று தெரியாத நிலையில் இருந்தபோது என்னை வந்து ஆட்கொண்டாயே, அப்பவே நான் அறிந்து கொண்டேன். நான் ஏற்கனவே சென்ற யுகங்களில் எல்லாம் நான் உன்னோடு இருந்தவன், உனக்கு அடியனாக இருந்தவன் என்று நான் அறிந்து கொண்டேன், இதயம் மலர்ந்தேன் என்று சொல்லுவார். 4ஆம் திருமுறையிலே அன்பு மாலையிலே சொல்லுவார், 18வது பாடல்ல கடைசி வரி. இப்படியெல்லாம் பாடல்களிலே எல்லா இறைவனுடைய திருவருளையும் நமக்கு அருளி இருக்கிறார்கள் வல்லப்பெருமான் அவர்கள். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பாடலிலே என்னை இறைவன் வந்து ஆட்கொண்டானே தவிர அதன் பிறகு என்னை வந்து கட்டி அணைத்து தழுவி எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை. இது குறித்து இந்த மண்ணுலகிலே நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் குறையை யாரிடம் போய் சொல்லுவேன்? இந்த குறையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்றேன். இப்போ 3 திருமுறைகள் முடிந்து விட்டது. 4வது திருமுறை உருவாகிறது. அங்கே இறைவன் வந்து மகனை கட்டி தழுவி ஏமசித்தி பெருங்கருணை விளக்கம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதான் ஏமசித்தியை எப்படி கொடுக்கிறார்? இது ஏன் ஏமசித்தி என்பது இங்கே பாடலிலே இருக்காது. ஆனால் ஏமசித்தியை அடைந்தால்தான் அதன் பிறகு சாகா கல்வி, தத்துவங்களை கடப்பது, கடவுள் நிலை அழிந்த அம்மையமாதல், இப்படி நிலைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அப்போ ஏமசித்தியை முதலில் பெற்றுக்கொண்டார் என்பதுதான் இந்த பத்தி மாலையிலே 10 பாடல்களில் நமக்கு அருளி இருக்கிறார்கள். 3வது பதியத்திலே பிரசாத மாலையிலே பார்த்தோம். திருநூறு தேவையில்லை என்று சொல்லுவதை நாம் அங்கே பார்த்தோம். அதற்கு பிறகு பத்தி மாலையிலே சொல்லுகிறார், நான் இந்த பாடல்களிலே இந்த விளக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏமசித்தி அவர் பெற்றுக்கொண்டார் என்ற விளக்கத்தை, இறைவன் கொடுத்த விளக்கத்தை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாடலை நல்லா கவனிங்க. அப்பா நின் திருவருள் பேரமுதம் அருமை அறியேன், உன் திருவருள் பேரமுதம் அருமை அறியேன், அன்று இரவில் மறுத்த பிழை அத்தனையும் பொறுத்து இப்பாரில் என்னை அழைத்து வலியவும், அண்டர்லைன், வலியவும் என்பது அண்டர்லைன். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த திருவிளையாடல்கள் வேற, இப்போ உண்மையான திருவிளையாடல் தொடங்கி இருக்கிறது. ஏன்னா காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் மகனுக்கு எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இறைவன் எப்படி திருவிளையாடல் கொடுக்கிறார் என்பதை இங்கே வலியவும் என்ற வார்த்தையில் திரும்பவும் வல்லப்பெருமான் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். வலியவும் என் கருத்தே இனிது அளித்த பெருங்கருணை இன்பம், எந்தன் மனமும் துப்பாய கண்களும் விட்டு அகலாதே. இன்னும் என் கண்களை விட்டு நீங்கவில்லை, இருந்தாலும் அப்படி கண்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த துட்ட நெஞ்சம் உருகவில்லை. துட்ட நெஞ்சம் என்பது வஞ்ச நெஞ்சம், இந்த தீய நெஞ்சம் இதை பற்றி இன்னும் உருகவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அருளை பெற வேண்டும், இவருக்கு திருப்தி இல்லை. அதை இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உருகல, எப்பாவி நெஞ்சம் இதற்கு உருகல் அறிதல்லவோ. இதே உருகலன்னா எந்த பாவியினுடைய நெஞ்சம் இதுக்கு உருகும்? இனித்த நடம் புரிந்து மண்டில் தனித்த சிவக்கொழுந்தே, இது பாடல். இப்ப இந்த விளக்கம் பாருங்க. அப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உன்னுடைய திருவருள் பேரமுதத்துடைய அருமையை நான் அறிந்து கொள்ளவில்லை. அன்று ஒரு நாள் இரவில் நான் தெரியாமல் செய்த பிழைகளை எல்லாம், தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த மண்ணுலகிற்கு என்னை அழைத்து, இந்த மண்ணுலகிலே என்னை அழைத்து, அப்போ இறைவன் திருச்சிற்றம்பலத்திலிருந்து வராரு, மகனுக்கு அருளை கொடுக்கறதுக்கு அங்கிருந்து வராரு. இவர் மகன் மண்ணுலகில் இருக்காரு, இந்த உலகத்தில் இருக்கிறாரு. இப்பாரில் என்னை அழைத்து, மகனே என்று அழைத்து வலியவும் திரும்பவும் விரும்பி என் கரத்திலே அளித்த அந்த பெருங்கருணையினுடைய இன்பம், அருள் கொடை இருக்கிறதே, ஏமசித்தி இருக்கிறதே, அது எந்த மனமும் என்னுடைய கண்களும் விட்டு அகலாது இன்னும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய வஞ்ச நெஞ்சம் இன்னும் உருகவில்லை. இப்படி இருக்கும்போது என்னுடைய நெஞ்சமே உருகவில்லை என்றால் எந்த பாவிகளுடைய நெஞ்சம் உருகப் போகிறது?
இது வியப்பல்லவே. அம்பலத்திலே பேரின்பமாக அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, ஒப்பற்ற இறைவனே, சிவத்தன்மையில் இருக்கின்ற இறைவனே, சிவக்கொழுந்தே, ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலில் நாம் கருதியிருக்கிறார்கள். ஆக இங்கே திருவிளையாடல் ஒரு சித்தியை பெறுவதற்காக ஒரு திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்த சித்தி விளையாட்டு, இந்த ஏம சித்தியை பெறுவதற்காக இறைவனுடைய திருவிளையாடல் நடக்கும்போது வல்லப்பெருமான் அவர்கள் இந்த மண்ணுலைக்கு வருவிக்க உற்று 32 ஆண்டுகளாகிவிட்டது. தனக்கோடி அம்மையாருக்கு தனது மண்ணுலையிலிருந்து வரிவிக்க உற்று, இந்த மண்ணுலைக்கை வரிவிக்க உற்று 27ஆம் ஆண்டில் தனக்கோடி அம்மையாருக்கு தாலி கட்டியது. அப்போ வானவர்கள் எல்லாம் வந்து அவரை வாழ்த்தியது. அவருடைய தந்தையும் தாயும் சிவகாமி வள்ளியும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரும் வந்து வாழ்த்தாமல் இருந்ததை இவர் மனம் நொந்து சொன்னதையும் எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு 2 குதிரை மாட்டின தேர்ல வந்து தன் மகனை வாழ்த்தியதெல்லாம் இருக்கு. அதை நம்ம படிப்படியாக போகும்போது பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்கு நடந்து முடிந்து விட்டது. அதன் பிறகு சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையெல்லாம் விட்டுவிட்டு வா மகனே என்று சொல்லி அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி தன் மகனுக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்கிறார். சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே என்றாகும் போது, உள்ள நுழையும் போது, அந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்தார்களே 32 ஆண்டுகள் இருந்தார். வருவிக்க உற்று 32 ஆண்டுகள். வல்லப்பெருமானுக்கு வயது இல்லை. அவர் ஒவ்வொரு யுகத்திலும் இருந்தவர். அவர் இறை அருளை பெற்றவர். அவருக்கு வயது இல்லை. ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர். கலியுகத்திலே கடைசியாக அருப்பஞ்சாவுடைய திருவிளையாடல் நடப்பதற்காக தன் மகனை இங்கே வர வைக்கிறார். வருவிக்க உற்று இந்த திருவிளையாடலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம், சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அழிந்து விட்டது. அதன் ஆயுள் காலங்கள் முடிந்து விட்டது. திருவுருப்பாவிலே ஆதாரங்கள் இருக்கின்றன, யாராலையும் மறுக்க முடியாது. முடிந்து விட்டது. இனிமேல் உலக மக்களுக்கு ஒரு மார்க்கம் வேண்டும். அப்ப அது சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கி அதை தன் மகன் கையில் கொடுத்து செயலாற்றுவதற்காக தன்னுடைய மகனை இந்த மண்ணுலகிலே ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். இப்போ 4ஆம் திருமுறை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு பாடலின் மூலமாக எப்படியெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்தது என்பதை பார்த்து விட்டோம். இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள என்றாகிறாரு. 6ஆம் திருமுறை பதிகம் 8, மாயை வலிக்க அழுங்கள். தன்னை சுற்றி இருக்கின்ற மாயைகளை எல்லாம் நீக்க வேண்டும். காரணம், சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் அதை நீக்குவதற்கான வழிகள் இல்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டிருப்பார்கள். உயிர்களை பலி செய்து கொண்டிருப்பார்கள். உயிர்களை இறைவனுக்கு படைக்கிறோம் என்று சொல்லி கோயிலுக்கு கொண்டு போய் உயிர்களை பலி கொடுப்பார்கள். அது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் உண்டு. அதையெல்லாம் நீக்க வேண்டும். அந்த துன்பத்தில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி மாயைகளும் மயக்கங்களும் சூழ்ந்த காலகட்டங்களில் இருந்து கொண்டிருந்த நான் அதை நீக்க வேண்டும் என்று சொல்லி தன் தந்தையிடம் முறையீடு செய்கிறார். பாடல் 5வது பாடல். கொடிய வெம்புலி குணத்தினேன் உதவா கூவம் நேர்ந்துள்ளேன். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்கள் இருக்கும்போது அவர் மனம் எப்படி இருந்திருக்கும் அதை சொல்றார். வேற ஒன்றும் இல்லை. அவரை தானே தாழ்த்தி கொண்டு அந்த நிலையில் இருக்கும்போது தான் எப்படி இருந்தேன் என்று சொல்லுகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே வளர்ப்பவன் அவர் கெட்டவன் தீயவன் அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அங்கதான் சூட்சமம் இருக்கிறது. வல்லப்பமானுடைய விளக்கத்தின் சூட்சமம் அங்கதான் இருக்கிறது. இங்க சொல்றாரு, கொடிய வெம்புலி குணத்தினேன், கொடூரமான புலி குணம் கொண்டவன் சொல்றாரு. புலி எப்படி இருக்கும்? சீரும், உயிர்களை பார்த்து அடிச்சு கொண்டு தின்னும். அந்த குணம் புலிகளுக்கு இருக்கிறது. அது போன்று குணம் கொண்டு நான் அந்த காலத்தில் இருந்து கொண்டிருந்தேன். அதுவோடு மட்டுமல்ல, உதவா கூவம் நேர்ந்துள்ளேன். உதவா கூவம் என்பது பாலங்கிணறு. தண்ணி இல்லாத பாலங்கிணறு எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு உபயோகப்படும்? எதுக்குமே உபயோகப்படாது. அது போன்று நான் யாருக்கும் உபயோகப்படாமல் தெரிந்து கொண்டிருந்தேன். அதான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. உதவா கூவம் நேர்ந்துள்ளேன். உதவா கூவம் நேர்ந்துள்ளேன். யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலையில் பாலம் கிணறு போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என இறைவன் அருளை கொடுக்கவில்லை. அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்கிறார். பாவமே பயின்றேன். பாவ செயல்களிலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டங்களில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்து கொண்டிருந்தது. கடிய நெஞ்சனேன், இறுகமான மனமுடையவன், இரக்கமில்லாத மனமுடையவன். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னா நான் சொல்றேன் கேளுங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்தால் இதெல்லாம் இருக்காது.
நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் இலகி இருக்கும், உயிர் நேயம் இருக்கும், உயிர் இரக்கம் இருக்கும். ஐயோ, ஒரு உயிர் துன்பப்படுகிறதே என்ற ஒரு எண்ணம் தோணும். ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது ஐயோ அந்த ஜீவன் பசியோடு இருக்கிறதே என்று தோணும். அது சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்காது. அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த நிலையை சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தவர் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது பிள்ளை பெருமானவர்கள். அந்த மாதிரி நான் இருந்தேன். குங்குமம் சுமந்த கழுதை ஏன், குங்குமம் சுமந்த கழுதை ஏன் என்பது இங்க குங்குமம் என்பது சுமது, அதாவது பொதி சுமக்கிற கழுதை போல நான் வாட்டுக்கு ஒன்றும் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். பொதி சுமக்கிற கழுதை எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன தெரியும்? பொதி தான் சுமக்க தெரியும். அது போன்று நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவ்வப்பொழுதையே கழிப்பேன், வீணாக பொழுதை கழித்துக் கொண்டு இருந்தேன். உன்னால் இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்று சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட்டு கொண்டு வீணாக ஆண்டுகளை கழித்துக் கொண்டிருந்தேன். எந்த விதமான அருள் நீ கொடுக்கவில்லை. நிலையை மாற்றுவாயாக என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுவா பாருங்க, விடியும் முன்னரே எழுந்திடாது உறங்கும் வேடனேன். விடியும் முன்னே தூக்கத்திலிருந்து எந்திரிக்கணும். அப்படி நான் இல்லாம இருந்தேன். விடிஞ்சு கூட நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவு சோம்பேறியா இருந்தேன்னு சொல்றேன். முழு மூடரில் பெரியேன். நான் ஒரு முட்டாள்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கின்றவர்களை விட நான் பெரியவன், நான் பெரிய முட்டாள் என்று சொல்லுகிறார். தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். அடுத்து அடியானாவதற்கு என் செய்ய கடவேன். இதையெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்தபோது இப்படியெல்லாம் நிலைகளெல்லாம் ஏற்பட்டது சொல்லிட்டு, இப்போ நான் உன் அடியானாவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய முடியும், நீ சொல்லு என்று சொல்லுகிறார். எப்படி? அப்பனே என்னை ஆண்டு கொண்டு அருளே. இப்ப நான் என்ன செய்யணும்? அப்போ சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள நுழைகிறாரு. அப்போ இதெல்லாம் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் அடியவனாவதற்கு, உன்னுடைய அடியனாவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அப்பனே என்னை ஆண்டு கொண்டு அருள்வாயாக என்று சொல்லுகிறார். அடுத்து பதிகம் 9 முறையீடு. முறையீடிலே 9வது பாடல். நல்ல கவனிங்க. இந்த பாடலை பார்த்தா உங்களுக்கு ஏன் முதல்ல ஏம சித்தி கொடுத்தார் என்ற நிலை உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏம சித்தியை ஏன் கொடுத்தார் என்ற நிலை உங்களுக்கு, அந்த கேள்வி உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் இந்த பாடல்ல இருக்கு. பாருங்க, முறையீடு 9வது பாடல், 6ஆம் திருமறை. சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள என்றாகிறாரு, உள்ள நுழைகிறாரு. அப்போ ஏம சித்தியை பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன் ஏம சித்தியை முதல்ல கொடுத்தாரு, அதனுடைய விளக்கம் பின்னால இருக்கு. சுத்த சன்மார்க்கம் வரும்போது தத்துவம் என் வசமாகத்தான் செலுத்த அறியேன் சொல்லிட்டாரா? தத்துவம் என் வசமாகத்தான் செலுத்த அறியேன், சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன். ஏன்னா முதல்ல ஏம சித்தியை வாங்கியாச்சு, அடுத்து சாகா கல்வியை பெறணும். சாகா கல்வி சொல்லிக் கொடுக்கணும். அருப்பஞானர் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிரம்மனும் திருமால் விருச்செல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான், நமக்கு சொல்லி தருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, மகனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. அது ஒரு பாடலிலே சொல்லுவார், நாகாதிவனும் நாராயணனும் நான்முகனும் நறுமுறும் எனவே சாகா கலையை எனக்கு பயிற்று தந்த தயவை சாற்றலுக்கரிது என்று சொல்லுவார். எப்படி சொல்றார் பாருங்க. ஆக தத்துவம் என் வசமாக அடக்குவதற்கு அந்த வழிமுறைகளை எனக்கு தெரியவில்லை. அதோடு மட்டுமல்ல, சாகா கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியே, அதுவும் எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நீ தான் கொடுக்கணும்னு சொல்ற. சாகா கல்வி கற்கும் தரமும் சிரமும் அறியேன். அத்த நிலை சத்த நிலை. அத்த நிலை என்பது கடவுள் நிலை. அத கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவங்களை நிகரம் செய்தல் என்பது தத்துவங்களை கடப்பது. அதை நீங்க அகவல்ல படிச்சிருப்பீங்க, தெரியும். என்னை ஏறா நிலைமை ஏற்றி எந்தனக்கே 6 காட்டிய அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். அதன் பிறகு 6 கடத்திய அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். நீங்க அகவல் படிச்சிருந்தா தெளிவா தெரியும். எப்போ தத்துவங்களை எப்படி கடக்கணும்னு எனக்கு தெரியல, சாகா கல்வியை எப்படி கத்துக்கணும்னு தெரியல, கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாகிறது எந்த நிலைன்னு எனக்கு தெரியல. இதற்கு மேலாக ஆன்மா நிலையையும் உணர வேண்டும், அதுவும் எனக்கு தெரியல. ஆன்மா நிலையை உணர வேண்டும். ஏன்னா அதான் அண்டங்களிலே
அகம் என்பது அக்னி, பிண்டங்களிலே அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன். இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா நம்ம பாடலுடைய விளக்கத்தை பார்க்க முடியாது. ஏற்கனவே அந்த விளக்கங்களை நான் சொல்லியிருக்கேன். சுருக்கமாக சொல்றேன். கடவுள் நிலையை நான் அடைவதற்கான வழிமுறையை எனக்கு தெரியவில்லை. ஆன்மா நிலை முடிவான நிலை, ஆன்மா முடிவான நிலை, அதான் நாதாந்தம். அந்த நிலையும் எனக்கு தெரியவில்லை. இப்படியெல்லாம் நிலைகள் இருக்கும்போது எனக்கு நீ அருள வேண்டும். கடைசியில் சொல்லுவார். இப்படியெல்லாம் நிலையில் இருக்கும்போது அடுத்து சொல்றாரு, மெய்யறிவை அறியே. மெஞ்ஞான அறிவு, மெஞ்ஞான அறிவு இருக்கின்றவன் தான் முக்காலத்தை உணர முடியும். ஞானம் பெறுவது மிகவும் எளிதானது. அதற்கு கோடான கோடி பேர்கள் ஞானம் பெற்றிருக்கிறார்கள். திருநாவுக்கரசிலிருந்து, திருஞான சம்பந்தரிலிருந்து, பாதபூரான், ஊரநடிகளார், அதாவது சுந்தரர், அவங்களாம் ஞானம் பெற்றிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. மெஞ்ஞானம் பெற வேண்டும். அப்படி மெஞ்ஞான அறிவை பெறுவதற்கு வழிமுறை எனக்கு தெரியாது. மெய்யறிந்து அடங்கும் அறிஞரையும் அறியேன். மெய்யறிந்து அடங்கும், மெய்யை அறிந்து உண்மை மெய்ப்பொருளை அறிந்து எல்லா மலங்களையும் நீக்கிய அறிஞர்களையும் எனக்கு தெரியவில்லை. யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் ஜீவ சமாதி, சமாதி இப்படியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களையும் எனக்கு தெரியாது. அப்படி இருந்து என்ன, ஒன்றை மட்டும்தான் தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றாரு, பின்னால் சொல்ற பாருங்க, ஒன்றை மட்டும்தான் எனக்கு தெரியும் சொல்லுவாரு. சுத்த சிவ சன்மார்க்க திருப்பொதுவினிடத்தே தூய நலம் புரிகின்ற நியாயம் அறிவேனோ. இங்கே நியாயம் என்பது உன்னுடைய அருளுடைய புகழை நான் அறிய முடியுமா? இதெல்லாம் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கு திருச்சிற்றம்பலத்திலே 16வது நிலையிலே ஞானத்தின் ஞானம் விளங்குகின்ற சிவஞான வெளியிலே சுத்த சன்மார்க்க வீதியிலே இருக்கிற உன்னுடைய அருளை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள முடியுமா? நீ அருளாமல் இதெல்லாம் எனக்கு தெரிந்து கொள்ள முடியுமா? எத்தனையும் குணமறியேன். எந்த அளவுக்கு கூட ஜீவகாரணிய ஒழுக்கத்தை கூட, அந்த குணத்தை கூட என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. உயிர் இறக்கத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. உயிரின் மீது எப்படி பாசம் வைக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்ற நிலையும் எனக்கு தெரியவில்லை. நான் எங்கனம் புகுவேன்? நான் எங்க போவேன்? எங்க போவேன்? நான் யாருக்கு உரைப்பேன்? யாரிடம் போய் சொல்லுவேன்? நான் என்ன செய்வேன்? ஏதும் அறிந்திலேனே என்று முறையீடு செய்கிறார். ஆக ஏம சித்தியை வாங்கின பிறகு இதை முறையீடு செய்கிறார். நான் எப்படி தத்துவங்களை ஜெயிக்கணும், கடந்து வரணும், சாகா கல்வியை எப்படி கற்றுக்கணும், கடவுள் நிலையை எப்படி அம்மையமாகி நான் அதை அடைய முடியும், ஆன்மா நிலையை எப்படி நான் உணர முடியும், ஜெய்வான ஒழுக்கத்தை நான் எப்படி கற்றுக்க முடியும், இப்படியெல்லாம் கேட்டு தந்தையிடம் முறையீடு செய்கிறார். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு. ஏனென்றால் அப்பதான் ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வருகிறார். சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற 16 நிலையிலே 12 நிலையிலே இவருக்கு தெரியாம அவர் கடந்து வந்துட்டாரு. அது பாடல்ல சொல்லுவார். இறைவன் எப்படிப்பட்டவன்? அருப்பெருஞ்சாண்டவர். நன்னாலும் கடந்து ஒளி ஞான சபாபதியே, நன்னாலும் கடந்த நன்னாலும் 4x4 16 நாள் 16வது நிலைக்கு இருக்கின்ற ஞான சபா ஒளி ஞான சபாபதி என்று சொல்லுவார் இறைவனை. பொன்னாரும் சபையாய் அருள் பூரணம் புண்ணியனே, என்னால் ஆவதென்றும் உனக்கு இல்லை எனினும் எந்தாய், உன்னால் வாழுகின்றேன், எனக்கு உன்னை உரைத்தருளை என்று 6ஆம் திருமுறையிலே சொல்லுவார். அது முடிவான நிலை. நம்ம படிப்படியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதையும் பார்க்க போறோம். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நீ சிவஞான வெளியில் இருக்கின்ற உன்னுடைய நிலையை, உன்னுடைய புகழை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கப்புறம் தான் ஏம சித்தி வேலை செய்யும். இவர் அண்டங்களை கடந்து போவார். சாகா கல்வி அங்கதான் போய் கற்றுக்கணும். தத்துவங்களை எப்படி ஜெயிக்கணும் அங்கதான் போய் கற்றுக்கணும். தெளிவா சொல்வாரு. அருப்பஞ்சோதி அட்டகத்தில் சொல்வாரு, தத்துவங்களை தனித்தனியாக கடந்தேன், தத்துவாதீதங்கள் மேல்நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தேன், அவை மேல் சிவநிலை தெரிந்தெழ சென்றேன். அந்த சிவநிலை தான் இங்க அத்த நிலை என்று சொல்லுகிறார். அத்த நிலை என்பது கடவுள் நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு விளக்கம் இருக்குது திருவருட்பாவில், சாதாரண விஷயம் அல்ல. இறைவனுடைய அருளும் தயமும் கருணையும் இருந்தால்தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ அடுத்த நிலை பாருங்க. இப்போ முறையீடு செஞ்சிட்டார்ல, இப்போ அருள் வேணும்னு கேட்கணும். அருள் வேணும்னு கேட்கணும்ல. திருவருள் விளைதல் பதிகம் 13 19வது பாடல். திருவருள் விளைதல், எனக்கு அருளை கொடுக்கணும்னு இறைவன்கிட்ட அப்பா கிட்ட கேட்கிறார். மகன் அப்பா கிட்ட கேட்கிறார். என் உளவரையில் அருள் ஒளி ஓங்கிற்று. நிலையை பாருங்க. அங்க முறையீடு செய்கிறாரு.
அதன் பிறகு அருட்பெருஞ்சானுடைய அருள் விளையாடல் திருவிளையாடல் தொடர்கிறது. வாங்கினதை சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. என் உள்ள வரை மேல் அருள் ஒளி ஓங்கிற்று, இருள் இரவு ஒளிந்தது முழுவதும், மண்புறும் இதயமலர் மலர்ந்தது, இதயமலர் மலர்ந்தது, நன்மங்கள முழங்கின. எப்படி உலகிலே மன்னர்கள் இளவரசுக்கு முடிசூட்டும் போது எப்படி முரசு கொட்டி ஆர்ப்பாட்டம் செய்வார்களோ அதுபோல விண்ணுலகத்திலே நடந்து கொண்டிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஒரு மன்னன் தன் மகனுக்கு இளவரசனுக்கு முடிசூட்டும் போது எப்படி விழாக்கோலம் நடக்குமோ அதுபோல அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றாரு, மங்களம் முழங்குகின்றன, சீ பொன்னியல் விளக்கம் பொழிந்தது. இங்க விளக்கம் கிடைச்சிச்சு, பொன்னியல் விளக்கம். ஏமசித்தி அங்க அருளை கொடுக்கிறார், கையில என்ன மகனின்னு சொல்லி ஏமசித்தி அருளை கொடுக்கிறார். அதனுடைய விளக்கம் எங்க வாங்குறாரு? சுத்த சன்மார்க்கம் வந்த பிறகு. இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். திருவருட்பாவில் 4ஆம் திருமுறையில் ஏமசித்தியை கொடுக்கிறாரு. ஏன்னா ஏமசித்தியை பெற்றாதான் அங்கே சாகா கல்விக்கு போக முடியும், கத்துக்க முடியும். சாகா கல்வியை கத்துக்கிட்டாதான் தத்துவங்களை ஜெயிக்க முடியும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கடவுள் நிலையை அடைய முடியும். அப்ப இதெல்லாம் படிப்படியா வந்துகிட்டு இருக்கே, அதை தான் இங்க சொல்றாரு. பொன் இயல் விளக்கம் பொழிந்தது. ஏமாசத்தினுடைய விளக்கம் எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போச்சு. பொண்ணு எப்படி செய்யறது, தங்கத்தை எப்படி செய்யறது, எப்படி அண்டங்கள் விட்டு அண்டங்கள் பறப்பது, ஒரே நேரத்தில் எப்படி பல இடங்களில் இருப்பது, அந்த விளக்கம் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சித்தி பூவையர் புணர்ந்திட போந்தார், சித்தி பூவையர் புணர்ந்திட போந்தார். சித்தி பூவையர் என்பது சித்தி வகைகள், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இந்த 3 சித்தி, இதை பெண்களாக உருவகப்படுத்துகிறார் பூவையர். இந்த 3ஐயும் பெண்களாக உருவகப்படுத்துகிறார், வேற ஒன்றும் இல்லை. இந்த 3 சித்திகளும் என்னிடம் வந்து சேர்ந்தன. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே எல்லாருமே கர்ம சித்தி, யோக சித்தி பெற்றவர்கள். ஞான சித்தியை யாருமே பெறவில்லை. அப்ப இந்த 3 சித்திகளின் விளக்கம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. இறைவனுடைய திருவிளையாடல் அங்க நடக்குது. முதல்ல முறையீடு செய்கிறார், அதன் பிறகு அதெல்லாம் பெற்றுக்கொண்டார். முதல் வரியில பாருங்க, என் உள வரை மேல் அருள் ஒளி ஓங்கிற்று. என் உள்ளம் முழுவதும், உளவரை என்பது எல்லை, என் உள்ளத்தின் எல்லை, உள்ளத்தின் எல்லை என்பது முழுவதும், உள்ளம் முழுவதும் அருள் ஒளி ஓங்கிற்று, அருட்பெருஞ்சோதி ஒளி ஓங்கிற்று. வாங்கினதை சொல்றாரு. இறைவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. முறையீடு செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார், திருவருள் வேணும்னு சொல்றாரு, இறைவன் கொடுக்கிறார். இறைவன் தந்தை கொடுத்ததை மகன் உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அருட்பெருஞ்சோதி என் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஒளி ஓங்கி வீசிக் கொண்டிருக்கிறது. இருள் இரவு ஒளிந்தது முழுவதும். இருள் இரவு என்பது அறியாமை என்கின்ற ஒரு இரவு. அறியாமை இரவு என்பது சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் கூறப்பட்ட நெறிகள் முழுவதுமாக முற்றிலுமாக இறந்து விட்டன, ஒளிந்து விட்டன, மடிந்து விட்டன. அடுத்து மண் ஊறும் இதயமலர் மறந்தது. மண் ஊறும் என்பதால் நிலையாக எனக்கு அருள் ஒளி, நிலையான அருள் என் இதயத்தில் தங்கிவிட்டது. என் இதயம் மலர்ந்தது. நன்மங்கள முழங்குகின்றன. மங்கள இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். என் தந்தை மகனாகிய எனக்கு முடிசூட்டி எல்லாத்தையும் கொடுக்கும் போது மங்கள ஒளி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் விளக்கம், சூட்சமமான ஒரு விளக்கம். சீர் பொன்னியல் விளக்கம் பொழிந்தது. புகழோடு விளங்கக்கூடிய, அருளோடு விளங்கக்கூடிய ஏமசித்தினுடைய விளக்கம், பொன் செய்கின்ற அந்த விளக்கம் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது. சித்தி பூவையர் புறந்திட போந்தார். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தியுடைய எல்லா நிலைகளும் எனக்கு தெரிந்து விட்டது. அடுத்து சொல்றார் பாருங்க, சொன்ன நல் தருணம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இதெல்லாம் விளங்க எனக்கு வந்து அருள்க விரைந்தே. இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு அருள வேண்டும். முடிவான முடிவு, முடிவான விளக்கம் இதெல்லாம் எனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார். இப்போ தனித்திரு அலங்கள்ல ஒரு பாடலை பார்க்க போறோம். 110 பதிகம், தனித்திரு அலங்கள் 160வது பாடல்.
பாடலை நல்லா கவனிக்கணும். இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்து மகனை ஆட்கொண்டார் என்பதை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தானே திருவற்பாவை நமது பிள்ளை பெருமானவர்கள், நமது இறைவன் வல்லப்பமானவர்கள் இதை நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 160வது பாடல். தூக்கமும் துயரும் அச்சமும் இடரும் தொலைந்தன தொலைந்தன என்னை விட்டு. ஏன்னா இறைவன் உள்ள வந்துட்டாரு. அப்போ அவருடைய தூக்கம், துயரம், பயம், துன்பம் எல்லாமே தொலைந்து விட்டது என்னை விட்டு. ஏக்கமும் வினையும் மாயையும் இருளும் எரிந்தன. எரிந்தன என்பது நீங்கின. ஏக்கங்கள், வினைகள், மாயைகள் முழுவதும் எரிந்தன, ஒளிந்தன, முழுவதும் எல்லாம் மடிந்து விட்டது, இறந்து விட்டது. இனிமே வரவே வராது, இனிமே வரவே வராது. ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தை என் தந்தையிடம் பெற்றுக்கொண்டேன், சுத்த சன்மார்க்கம் பெற்றேன், இரவாரை உற்றேன் கான் தோழி என்று சொல்லுவார் அனுபவ மாலையிலே 95வது பாடலிலே கடைசியில் சொல்லுவார். அது சரிய கிரியை எப்படி கடந்தேன்னு சொல்லுவாரு, அந்தங்களை எப்படி கடந்தேன்னு சொல்லுவாரு. இந்த ஞான நிலையை மட்டும் அரிய சிவ ஞான நிலை 4ம் அருள் ஒளியால் ஒன்று ஒன்றாய் அறிந்தேன் என்று சொல்லுவார். அதெல்லாம் நான் மொத்தமாக கடந்துட்டு வந்துட்டேன். சரிய கிரி யோகம் 12 நிலைகளையும் ஒரே நொடியில் நான் கடந்துட்டேன். இந்த ஞானத்தில் ஞானம் வரைக்கும் அந்த 4 நிலைகளும் ஒன்று ஒன்றாதான் என்னால் அறிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு சொல்லுவார். அற்புதமாக இருக்கும். அதுக்கடுத்து ஆக்கமும் அருளும் அறிவும் மெய் அன்பும் அழிவுறா உடம்பும். இறைவனிடம் பெற்றுக்கொண்டதை, இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை பாடலிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக்கமும் செயலும், இறைவனுடைய அருளும், மெஞ்ஞான அறிவும், உண்மையான பேரின்பமான ஒரு அன்பும், அழிவுறா உடம்பும், மரணமில்லா பெருவாழ்வும், மெய் இன்ப ஊக்கமும் என்னையே உற்றன. என்னையே வந்து சேர்ந்து விட்டது, என் தந்தை கொடுத்து விட்டார், நான் வாங்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். உலகில் உண்மை வாசகம் உணர்மீன், தெரிந்து கொள்ளுங்கள், இது சத்தியமானது, நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இது சத்திய வாக்கு, உலக மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யார் மக்களுக்கு சொன்னது? யாருமே சொல்லலை, சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டவர்கள் தான் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர சுத்த சன்மார்க்கத்தை யாராலும் பேச முடியாது. இறைவன் அருள் இருந்தால் தான் பேச முடியும். இறைவனுடைய தயவும் கருணையும் இருந்தால் தான் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேச முடியும். அடுத்த ஒரு பாடல் பாருங்க, மெய்யருள் வியப்பு, சின்ன விளக்கம். என்னால் இது சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. 96வது பாடல். எப்படி இறைவனுடைய திருவிளையாடல் நடந்தது எளிமையா 4 வரியில சொல்லுவாரு. அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அன்றே என்னை அடியனாக்கி, பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே என்னை அடியனாக்கி அன்றே என்னை ஆண்டு கொண்டாய். அதான் சொல்லுவாரு, ஏனாதான் எனினும் யான் அம்மை என்னின் அடியேன் என அறிந்தேன், இதய மலர்ந்தேன் என்று சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, புதுமைய நல்லேன், தொன்று சொட்டு உனது பூங்கடலுக்கு அன்பு கூண்டவன் என்று சொல்லுவார். தொன்று சொட்டு என்பது ஒவ்வொரு யுகத்திலேயும். அதனை சொல்றாரே, அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன் பின் பிள்ளையாக்கி எங்கே மண்ணுலகிற்கு இங்கு அனுப்பி ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுலகிற்கு என்னை வருவிக்க செய்து பிள்ளையாக்கி இந்த மண்ணுலகிலே எனக்கு அருள் அளித்த ஜோதியே, இங்கு அருள் அளித்த ஜோதியே. இங்கு என்பது இந்த மண்ணுலகம். எவ்வளவு இறைவனுடைய திருவிளையாடலை எவ்வளவு எளிமையாக கூறுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அதன் பிறகு சொல்றார் பாருங்க, நன்றே மீட்டு மேயனாக்கி நயந்த ஜோதியே, உயிரினங்கள் மேல் உயிர் பற்று கொண்டு, உயிர் இரக்கம் கொண்டு, அந்த உயிரினங்களுக்கு என்னை நண்பனாக்கி எனக்கு அருளிய ஜோதியே. அடுத்து ஒரே வரிதான், அண்டர்லைன் வரி, அருமையான வரி. நீயும் நீயும் ஒன்று என உரைத்து நல்கும் ஜோதியே. நீயும் நானும் ஒண்ணுதான் மகனே, நீயும் நானும் ஒண்ணு. நீ கடவுளாயிட்ட, உனக்கு கடவுள் நிலையை, என்னுடைய நிலையை முழுவதுமாக கொடுத்து உன்னிடம் நான் கலந்து கொண்டேன். நீயும் நானும் ஒண்ணுதான், வேறு வேறு இல்லை என்று சொல்லுகிறார். எப்படி திருவிளையாடல் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லப்பமான் சாதாரண நாள் தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி உலகியல் பேசுவது போல, மருதுல பிறந்தாரு, அப்புறம் சென்னைக்கு போனாங்க, இங்க போனாங்க, அப்புறம் அருமொழிக்கு வந்தாங்க, இதெல்லாம் பேசுவாங்க உலகியல்ல. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால்
உண்மை நிலையை சொல்லவில்லை. அதுதான் ஆதங்கம், அதுதான் உண்மையான நிலை. அவர் இறைவனாகவே இறைவனால் வருவிக்கவுற்றது என்பதை பாடலிலே தெளிவாக அறிவிக்கிறார்கள். இங்கே தன் தந்தை சொல்லுகிறார், நானும் நீயும் ஒன்று என எனக்கு அருள் அளித்த ஜோதியை என்று சொல்லி இந்த பாடலிலும் கருதியிருக்கிறார்கள். எனவே இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் தொடரும். அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்கத்திலே சேர்ந்து சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களில் கூறப்பட்ட நெறிமுறைகளை எல்லாம் விட்டு ஒழித்து, சங்கற்ப விகற்பங்களை எல்லாம் விட்டு ஒழித்து, சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு உருவ வழிபாடு இல்லாமல் ஜோதி வழிபாடு செய்து இறைவனை வணங்கி கொலையும் புலையும் தவிர்த்து, கொலை என்பது உயிர்களை கொலை செய்வது, புலை என்பது மாமிசம் சாப்பிடுவது, இரண்டையும் நீக்கி சைவ நெறியில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் வேண்டி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அருட்பெருஞ்சோதி. மீண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் நாளை தொடரும்.